வணக்கம். இந்திய தத்துவத்தோட போக்கையே மொத்தமா மாத்தி அமைச்ச ஒரு மாபெரும் ஞானிய பத்தி தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? வெறும் 32 வருஷத்துல ஒரு சகாப்தத்தையே உருவாக்கினா ஆதிசங்கரோட வாழ்க்கை, பயணம், அவரோட மரபு பற்றிய இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க. நான் தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் நான் அப்படின்னு சொன்ன அந்த மகத்தான மனசு எவ்வளவு ஆழமானதா இருந்திருக்கும். இந்த சக்தி வாய்ந்த வரி ஆதிசங்கரோட தத்துவத்தோட இதயத்தையே நமக்கு திறந்து காட்டுது. வாங்க இதோட ஆழத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஒருத்தரோட கதைய புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் விட்டுட்டு போன தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆதிசங்கரர் யாருங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஏன் இன்னைக்கும் இவ்வளவு மதிக்கப்படுறார், போற்றப்படுறாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். பல தத்துவ பிரிவுகளால சிதறி கிடந்த ஒரு காலகட்டத்துல ஆதிசங்கரர் ஒரு பெரிய ஒருங்கிணைப்பாளரா வந்தார். அவர் அத்வைத வேதாந்தத்தை ஒருமுகப்படுத்தி சனாதன தர்மத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தார். சொல்லப்போனா இன்னைக்கு நாம பார்க்கிற இந்து மதத்தோட தத்துவ அடித்தளத்தை ரொம்ப வலுவா அமைச்சதே அவர்தான். அத்வைத்தம், அதாவது இரண்டு இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு தனி மனுஷனா பார்க்கறதே ஒரு மாயை. உண்மையில நாம எல்லாருமே அந்த ஒரு பரம்பொருளோட பகுதிதான போதிச்சார் சங்கரர். கடவுள் வேற, பக்தன் வேறன்னு எல்லோரும் நம்பிட்டு இருந்த காலத்துல நீயே அது அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய புரட்சிகரமான சிந்தனை. சரி, இவ்ளோ பெரிய ஒரு மரபு உருவாக்குன அந்த மனிதர் யார்? ஒரு சாதாரண சின்ன பையன் எப்படி ஒரு மாபெரும் குருவானான்? வாங்க ஆதிசங்கரோட ஆச்சரியமான வாழ்க்கை பயணத்தை ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த காலக்கோட்டையை கொஞ்சம் பாருங்க. வெறும் 32 வருஷம். அடேங்கப்பா! நம்மள பல பேர் வாழ்க்கைய ஆரம்பிக்கிற வயசுல ஆதிசங்கரர் ஒரு தத்துவ புரட்சியே செஞ்சு முடிச்சிட்டாரு. பிறப்புல இருந்து ஒரு யோகி தன் உடலை உணர்வுபூர்வமா துறக்கிற மகாசமாதி வரைக்கும் அவரோட ஒவ்வொரு நொடியும் ஒரு நோக்கத்தோட தான் இருந்திருக்கு. இது வெறும் கதை இல்ல, இதுதான் அவரோட வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்புமுனை. 8 வயசு பையன் ஆத்துல குளிக்கிறான். முதல்ல காலை பிடிச்சிடுச்சு. மரணத்தோட விளிம்புல நின்னுக்கிட்டு அவன் அம்மா கிட்ட கேட்டது உயிர் பிச்சை இல்ல, துறவியாகிறதுக்கு அனுமதி. அந்த ஒரு கணம் ஒரு சாதாரண பையனோட விதிய மாத்தி அவனை ஒரு உலக குருவா மாத்திர பாதைக்கு கொண்டு போச்சு. சரி, துறவியானார், தத்துவத்தை சொன்னார், அதோட அவரோட வேலை முடிஞ்சுதா? இல்லவே இல்ல. இங்கதான் அவரோட பார்வை எவ்வளவு பெருசு நமக்கு புரியுது. தன்னோட போதனைகள் பல நூற்றாண்டுகளுக்கு நீடிக்கணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும்னு அவர் நினைச்சார். இது ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வை. தன்னோட தத்துவங்கள் காலத்தால அழியாம இருக்கணும்னு சங்கரர் இந்தியாவோட 4 மூலையிலையும் 4 மடங்களை நிறுவனார். தெற்குல ஸ்ருங்கேரி, கிழக்குல பூரி, மேற்குல துவாரகை, வடக்குல பத்ரிநாத். இந்த 4 மடங்களையும் தன்னோட 4 முக்கியமான சீடர்கள் கிட்ட ஒப்படைச்சார். இன்னைக்கு வரைக்கும் இந்த மடங்கள் சனாதன தர்மத்தோட அறிவு தூண்களா நிக்குது. சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதரை பத்தி பார்த்தோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவரோட மரபு ஒரு மியூசியத்துல வைக்கப்படல. அது இன்னைக்கும் உயிர்ப்போட கொண்டாடப்படுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஆதிசங்கரரோட பிறந்த நாளை தான் சங்கர ஜெயந்தியா உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. 1200 வருஷங்களுக்கு மேல ஆகியும் அவரோட போதனைகள் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்குங்கிறதுக்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி தேவையா? இது அவரோட தாக்கத்தோட நம்ப முடியாத ஆயுளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சங்கர ஜெயந்தினா அது சும்மா ஒரு கொண்டாட்டம் இல்ல. அன்னைக்கு வேத பாராயணங்கள் கேட்கறது மூலமாவும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலமாவும் மக்கள் அவரோட அத்வைத தத்துவத்தை மறுபடியும் நினைச்சு பார்த்து அவங்க வாழ்க்கையில அதை பொருத்தி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது பழைய காலத்து ஞானத்தை நம்ம புது வாழ்க்கையோட இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. இப்போ ஒரு நடைமுறை வழிகாட்டி. இந்த பாரம்பரியத்தோட நீங்க உங்க வீட்ல இருந்தபடியே எப்படி நேரடியா இணையலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல சுத்தமா குளிச்சுட்டு பூஜை இடத்தை தயார் செஞ்சு மனசுல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கலசம் வச்சு சங்கரரோட படத்துக்கு பூ, சந்தனம், நைவேத்தியம்னு நம்மால முடிஞ்சதை படைக்கலாம். ரொம்ப முக்கியமா அவரோட பஜகோவிந்த மாதிரி படைப்புகளை படிக்கிறது ரொம்ப விசேஷம். கடைசியா கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மனசார பிரார்த்தனை பண்ணினா போதும். இது வெறும் சடங்கு இல்ல, அந்த மகாத்தான குருவோட ஞானத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி. இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கற எல்லா இடத்துலயும் பிரிவு, பேதம்னு இருக்கிற இந்த உலகத்துல எல்லாமே ஒண்ணுதான்னு 1200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒருத்தரோட பார்வையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க.